லைனிங்கையும் நம்ம அந்த கேன்வஸையும் நார்மலாக தைச்சிடுவோம். தைச்சதுக்கப்புறம் சென்டரில் ஒரு 1/2 இன்ச் பீஸ் விடுவோம் இல்லையா, பொசிஷன் பண்ணுறதுக்காக. அந்த பீஸ் இதில் கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணதுக்கு அப்புறமா டேர்ன் பண்ணிவிட்டு இந்த இந்த கிளாத்தோட இப்போ ஒரு சைடு ராயட்ஸ் இருக்கோம், ஒரு சைடு ஃபினிஷ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ராயட்ஸ் மேலே இதை வச்சிடுறோம். இந்த பைப்பிங்கோட ராயட்ஸும் நம்ம அந்த நெக்கோட அந்த ராயட்ஸும் சேம் பிளேஸ் இருக்க மாதிரி வச்சுட்டு, இப்போ அந்த கரெக்டாக நம்ம அந்த இது தைச்சிருப்போம் இல்லையா, அந்த பைப்பிங் த்ரெட், அந்த பைப்பிங் த்ரெட் எங்கே தைச்சிருக்கோமோ அது மேலேயே அப்படியே கரெக்டாக அந்த எட்ஜில் தைக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக அந்த அந்த பைப்பிங் த்ரெட்டு மேலேயே தான் தைக்கணும். அந்த தையல் எங்கே போட்டிருக்கோமோ அது மேலேயே தான் தைச்சிட்ருக்குறோம் நம்ம. இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் வரும்போதெல்லாம் வந்து, ஏன்னா இது வந்து இப்போ இந்த சென்டரில் வந்து ஸ்வீட் ஆர்ட் நெக் மாதிரி கொடுக்குற அந்த ஷேப் கொடுக்குறதுனால ஷார்ப் எட்ஜாக வருதா. ஸோ அப்போ நம்ம பொறுமையாக தைச்சிட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும். அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பிடுவோம். ஸோ இப்படி இந்த வி ஷேப்பில் அப்படியே திருப்பிடுவோம். திருப்பிட்டு திரும்ப இப்போ அந்த பைப்பிங்கோட எட்ஜ் மேலேயே தைப்போம். நல்லா க்ளோஸாக தைக்கணும். இதை கேர்ஃபுல்லாக அதை பண்ணி இருக்கிறத அப்படி வி ஷேப்பில் வச்சிடணும். நமக்கு இது ஷார்ப் நல்லா க்ளோஸாக தைக்க தான் வரும். இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி டர்னிங்கில் இப்படி இருந்துச்சா, ஜஸ்ட் இது அப்படியே திருப்பிடணும். திருப்பிட்டு எங்கே ஃபோல்டு வருதோ அந்த இடத்த அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த எக்ஸஸை கட் பண்ணிடுறோம் நம்ம. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஜூம் பண்ணும்போது நம்ம தச்சதோட தையல் வெளியே தெரியும். இந்த ராங் சைடில் இப்போ இந்த கேன்வஸ் மேலே பார்த்தீங்கன்னா நல்ல அந்த தச்ச தையல் தெரியுமா, அதை வந்து நெக் மேலே வச்சிடும். நான் நெக்கோட பொசிஷன்லாம் வந்து எங்கே வரும்ன்றதை மார்க் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நம்ம நார்மல் நெக் வரையும் இல்லையா, சென்டர்லேருந்து 2.5 இன்ச் வரைஞ்சாச்சு. அதே மாதிரி அங்கேருந்து நெக் டெப்த்தும் நான் வரைஞ்சிட்டேன், மார்க் பண்ணிட்டேன். நான் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல கரெக்டாக இப்போ இந்த இதை நம்ம பொசிஷன் பண்ணுறோம். நம்ம பொசிஷன் பண்ணி பின் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு அந்த தையல் தெரியும் இல்லையா, அந்த தையல் மேலேயே அப்படியே தைக்க வேண்டியது தான். கரெக்டாக தையல் மேலேயே தான் தைக்கணும், முன்ன பின்ன வரக்கூடாது. அப்புறம் சென்டரில் இந்த சென்டரில் அட்ஜஸ்ட் பண்ணி பின் பண்ணிடுறோம். இதெல்லாம் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் நான். கரெக்டாக அந்த கோடு மேலேயே தைங்க, தையல் தெரிகிறது மேலேயே தைக்கணும். அதுக்கு இந்த கோடு தெரியுது இல்லையா, அந்த கோடு மேலே தான் இந்த கார்னரில் நம்ம பொறுமையாக தான் தைச்சாகணும். லைன் மாதிரி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைச்சிங்கனாலும் நிறைய இந்த பைப்பிங் வெளியே தெரியற மாதிரி இருக்கும், அசிங்கமாக இருக்கும், ஈவனாக தெரியாது. பிங்க் கலர் லைனை தான் இப்போ ஃபாலோ பண்ணி ஒட்டி அப்படியே கட் பண்ண வேண்டியது தான்.
கட் பண்ணதுக்கப்புறமா அந்த நாச்சஸ் கொடுப்போம் இல்லையா, நாச்சஸ் வந்து நான் ஸ்டார்டிங்கில் மட்டும் சிசர்ஸில் கொடுக்குறேன் நான். ஏன்னா அந்த இடம் ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம பைப்பிங் த்ரெட்டும் உள்ள இருக்குது, இந்த 2 லேயர் இருக்குன்றதால ட்ரிம்மரில் கட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாக சிசர்ஸில் நாச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரிம்மரில் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப கிட்ட போக மாட்டோம் நம்ம. ஏன்னா கொஞ்சம் பயந்துட்டு நம்ம சிசர்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திடுவோம். கட் பண்ணதுக்கப்புறமா அந்த கட்டு மேலேயே வச்சுட்டு அந்த கொஞ்சோண்டு இடத்த மட்டும் ட்ரிம்மரை வச்சு நம்ம கட் பண்ணிவிடுவோம். அப்போ தான் அது வந்து இந்த நீட்டாக அந்த க்ளோஸாக நம்மளால் கட் பண்ண முடியும். இங்கெல்லாம் சின்ன சின்னதாக கட். ஃபஸ்ட்டு சிசர்ஸ் வச்சு இப்படி கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா ட்ரிம்மர் எடுத்து திரும்ப ஏற்கனவே கொடுத்த கட்டுலேயே தான் கொஞ்சம் டீப்பாக மட்டும் போகிறோம், கரெக்டாக அந்த தையல் வரைக்கும் போகிறதுக்காக. வி ஷேப் கட் கொடுத்துருங்க. கொஞ்சம் எட்ஜ் இருக்கு கட். நம்ம இந்த நெக்லாம் வந்து எப்போ கொடுப்போம் அப்படின்னா ஷார்ப்பான எட்ஜ். இப்போ நம்ம எங்கெல்லாம் ஷார்ப்பாக திரும்புவோம், இப்போ அதுக்கெலாம் வந்து நம்ம வேறு மாதிரி ஃபினிஷிங் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நெக் இல்லாமல் வெறும் சர்க்கிள் நெக், வெறும் ரவுண்ட் நெக்கு, அதுக்கப்புறமா பாட் நெக்கு, அதாவது அங்கே எங்கேயும் ஷார்ப் எட்ஜே வராது, வெறும் வளைவாக மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரி வெறும் வளைவாக வர நெக்குக்கெலாம் மட்டும் இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே நீட்டாக இருக்கிறது. இப்போ கட் பண்ணிவிட்டு அதை திருப்பியாச்சு. திருப்பினதுக்கப்புறமா இப்போ கரெக்டாக அந்த பைப்பிங் பக்கத்தில் பைப்பிங்கை ஒட்டி இப்போ தையல் போட்டுருக்கோம். உங்களுக்கு திருப்புறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பைப்பிங் இருக்குன்றதால ஈஸியாக திருப்பி கொடுத்துருவோம் உங்களுக்கு. கரெக்டாக அந்த எட்ஜிலேயே வச்சுட்டு தையல் போட்டுருணும். அதுக்கப்புறமா அதை திருப்பி திருப்பிட்டு இந்த எட்ஜில் ஸ்டிச். இப்போ நெக் வந்து உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். அப்போ நம்ம ராயஜை மட்டும் நம்ம அந்த தெரியும் அந்த பாருங்கள், இங்கேயும் நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சா. இப்போ திருப்பி பார்த்தா இங்கேயும் நீட்டாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் நம்ம இதை ஹெம்மிங் மட்டும் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். ஸோ ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி நீட்டாக வரும். திருப்பி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த ராய்ட் வந்து வெளியே அசிங்கமாக தெரியாது. ஸோ இதான் வந்து இந்த நீட் ஃபினிஷிங்.